வணக்கம் மக்களே. பன்னீர் திராட்சை தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் கேட்கும்போது வாரத்தில் 2 நாள் கூட இதை எடுத்துக்கிட்டா தப்பில்லை போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதோட சீட்ல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கேன்சருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு அது மட்டும் இல்ல, ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு வெளியே நிறைய பவுடர்ஸ் விற்கிறாங்க. அதாவது கிரேப் சீட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்க சீடை தான் பவுடர் பண்ணி அவங்க வெளியில சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டு பி ஃப்ரேங்க், இதை பண்ணுறது ரொம்பவே சுலபங்க. முதல்ல கிரேப்ஸை உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பிகாஸ் அதை நார்மலாகவே பழக்கடையில் ஏதோ ஒரு பொட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம், சீடு இல்லாத கிரேப்பை சாப்பிடாதீங்க. சீடு இருக்கிற கிரேப்பை வாங்கி சாப்பிடுங்க. ஸோ கொஞ்சமாக அந்த துவர்ப்பு தன்மை இருக்கிறது இல்லையா, அதுதான் உண்மையான மெடிசன். ஸோ அதனால தான் கிரேப் சீடு இருக்கிறதா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் கூட அதில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணல. ஃபுல்லாக அதை வடிகட்டி கையாலையுமே ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில்டர் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் அழகாக டெக்கரேஷனுக்கு கிரேப்ஸோட அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு போடலான்னு பார்த்தா அது கிரேப் உள்ள போயிடுச்சு. ஸோ ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிரியேட்டிவ்லாம் வேணா போகுது. இப்படி தான் பல நேரத்தில் நான் பல்பு வாங்க, அது பரவாயில்ல. ஸோ ஒரு வழியாக கண்ணாக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் மயிலாப்பூர் போக போகிறோம். ஸோ அந்த கொலு பொம்மையெல்லாம் பார்க்கறதுக்காக. ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. இப்படி தான் எங்களோட டே அழகாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் குடிக்கவே மாட்டேன்னு சொன்னால் கண்ணா கம்பல் பண்ணி நீயும் கொஞ்சமாவது குடி, ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி என்னையும் குடிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.